இட்ஸ் அ கேம். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி என்டர்டைன்மெண்ட் கைஸ். சி 18 வருஷம் வந்துட்டு கப் அடிக்கலையா, அதனால வந்துட்டு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் இருந்திருக்கான்னு கேட்டால் இருந்திருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு இயர் கண்டிப்பாக ஆர்சிபி வந்து ஜெயிச்சாலும் ஆர்சிபி ஃபேன்ஸ் அதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ சரிங்களா, லைக் இட் இஸ் நோவேர் தேர் லவ் டுவர்ட்ஸ் த கேம். அப்படிதான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இதில் ஏன் வந்துட்டு விராட் கோலி வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது எதுக்கு அந்த ஒரு கர்நாடகா ஃப்ளாக் சிஎம் வந்து எதுக்கு அவருக்கு கொடுக்கணும்? இப்போ அவர் அதை தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சி திஸ் இஸ் நாட், இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஏன் பாலிடிக்ஸ் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னோடனே க்ரௌடை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ட்டு அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்கிறாரு. சி யூனோ அபவுட் த ஃபேன் பேஸ், ஹவு கிரேசி தே ஆர், ஹவு மெனி, எவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியுங்க. சும்மா வந்துட்டு இல்லை இந்த மாதிரி வரல, இதுக்காக நான் பண்ணல அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது ஹவு தேர் லவ் டுவர்ட்ஸ் த கர்நாடகா. ஐ டோட்டலி லவ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். தேர் இஸ் நத்திங் இன் தட். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று தான், சரிங்களா? ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக நான் சொல்கிறேன், ஒன்று தான். ஆர்சிபி மேட்சை ஃபேனை ஒரு நம்ம எதை பார்க்குறவங்களும் ஒரு 75% ஆஃப் த பீப்புள், இஃப் இட் இஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆல்சோ, அவங்களும் கிரிக்கெட் ஃபேன் தான், சரிங்களா? நம்ம எப்போல்லாம் இது மாதிரி கிரிக்கெட்டர்ஸு, பாலிட்டிஷியன்ஸு, மூவி ஆக்டர்ஸ்க்கு ஹைப் ஏற்றி இந்த அளவு கொண்டு போய் நிற்கிறோமோ, அங்கெல்லாம் சாகிறது வந்துட்டு காமன் பீப்புள் நம்ம மட்டும்தான். இவ்வளோ இங்கே நடந்துகிட்ருக்கு. 12 பேர் செத்துட்டாங்க. 35 பேர் வந்துட்டு சிவியராக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு. உள்ளே என்ன நடந்துச்சு? நடந்துகிட்டே தானே இருந்துச்சு. ஸ்டேடியம்குள்ளே அது கண்டினியூ ஆகி அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. they never stop. They're chilling with their loved ones. They're waving off with their like this. எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கான்ல, அவ்வளோ நடந்துருச்சு, அதையும் தாண்டி உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கான்ல. சிம்பிள் கைஸ், ஐபிஎல் வந்து பியூர் என்டர்டைன்மெண்ட். அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு அந்த எமோஷ்னலாக எப்படி வந்துட்டு அந்த ஒரு மீம்ஸை அரௌண்ட் பண்ணி வந்து அந்த ஹோல்லே கிரிப்லேயே வச்சுட்டு அதை வச்சு பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், எப்படி வந்து கேம்பிளிங் நடத்தலாம். இட்ஸ் பியூர்லி இதில் வந்துட்டு யார் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரிச் கிட்ஸ், அந்த அந்த ஒரு பிஸ்னஸ் ரிச் பீப்புளோ தான் இதில் வந்துட்டு அந்த ஒரு செக்மெண்ட் பீப்புள் தான் வந்து இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்காக இது பண்ணுறாங்க. பொலிட்டிஷியன்ஸ் பாருங்கள், அவங்க விராட் கோலி வர்றாரு, அதுக்கு எதுங்க கர்நாடகா ஃப்ளாக்? அது இருந்தால் தான் கர்நாடகாவா? அது அந்த ஒரு எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. லைக் இட் டசன்ட் ரெப்ரசன்ட் யுவர் லவ், ரைட்? அதாவது பாலிட்டிக்ஸ் வேற, கிரிக்கெட் இஸ் அ கேம், இது வேற இல்லை. இங்கே நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதிக க்ரௌடு புல் ஆகுது, அதுக்கு வந்து நான் பாலிடிக்ஸ் வந்துட்டு கொண்டு வரேன்னா, அதுதான் இன்டர்நேஷனல் மீடியாலையும் கேட்டாங்க. எனக்கு க்ரௌட் வரதே தெரியாதுங்க அப்படின்ட்டாரு. மை ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட் இஸ் வாட், லைக் கைஸ், நம்ம தான் வேக்கப் ஆகணும். ப்ளீஸ் அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். நெக்ஸ்ட் சீசன் வரும், மேபி அடுத்த சீசனும் கப் அடிக்கலாம்.